அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரயில்வே ஜாப் பற்றின நியூஸ் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜாப் வேக்கன்சினே வந்து சொல்லலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருந்து தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் டெப்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் அண்டு மெட்டலாரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 35,400 35,400 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவரால் வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா 2,569 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு. ஸோ ஒரு நல்ல வேக்கன்சினே வந்து சொல்லலாம். ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ A3 B1 C1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்டன்ஸ் வெர்ஷன் எவ்வளோ இருக்கணும், நியர் வெர்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டேபிளுமே வந்து கிளியராக வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நேஷ்னாலிட்டி எந்த சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அவங்க சொன்ன அந்த க்ரைட்டீரியா ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 1/1/2008 1/1/2026 பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/1/1993, ஓபிசி என்சிஎல் கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2/1/1990, SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2/1/1988 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்மே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ SC ST கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஏஜ் லிமிட் கூட +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி, SC STன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா PWD கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதில் வந்து 400 ருபீஸ் வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எழுதி முடித்தோடனே உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, PWD, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் பே பண்ணால் போதும். அந்த 250 ருபீஸுமே வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போனா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் பேமெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலிமாவோ, டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது வந்து UPI இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஆன்லைன் மூலில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கேட்டகரிஸாக வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். அதில் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த 4 ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்டிங் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 90 மினிட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 100 கொஷின்ஸுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து தராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸுன்னு சொல்லி அதில் வந்து 4 கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸு 30 மார்க்ஸுக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 கொஷின் 50 மார்க்ஸு,
ஜென்ரல் சயின்ஸுக்கு 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ்னு டோட்டலாக 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸுக்கு 90 மினிட்ஸில் வந்து நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸு 150 கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 150 கொஷின்ஸ் எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸ் 15 மார்க்ஸு, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 10 கொஷின்ஸ் 10 மார்க்ஸு, பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 கொஷின்ஸ் 10 மார்க்ஸு, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ்னு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறதுமே கொஞ்சம் தெளிவாக அட்டன் பண்ணணும், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுன்னு வந்து மேலே வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு, அவங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து என்ன, ஸோ அதுக்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டேபிள். ஸோ இதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிளா, நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து தெரியும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக்கல், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சப் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டிசைன் அண்ட் ட்ராயிங் ப்ரொடக்ஷன் யூனிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா C1, அதாவது நான் மேலே வந்து சொல்லியிருப்பேன் இந்த A3 C1 B1 அப்படின்னா அதுக்கான உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கணும், டிஸ்டன்ஸ் ஐ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியர் ஐ, இது அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து நான் மேலே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் மெக்கானிக்கல் அல்லது வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும். அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் அல்லது வந்து யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் EMU அண்ட் TRS, இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா EMU அண்ட் TRSன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுமே சேம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் TRT, இதுக்குமே வந்து சேம் அதே தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனே தான், நான் ஆல்ரெடி சொன்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனே தான். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேம். அதாவது இந்த 1 to 5 வரைக்கும் இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து சேம் மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th ஒன் பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சைடு, அதாவது வே அண்ட் பிரிட்ஜு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் சிவில் சைடு முடிச்சிருப்பாங்களே அவங்களுக்கானது. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் டிசைன் ட்ராயிங் அண்ட் எஸ்டிமேஷனும் சேம் அதே தான். ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க்ஸுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க் ஷாப், இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா BSc வந்து இன் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் கோர்ஸாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அல்லது அதுவும் இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் வந்து முடித்தவங்க வந்து இந்த 4 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் ட்ராக் மிஷின், அந்த ட்ராக் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ராக் மிஷின் சப் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சைடு ப்ரொடக்ஷன் சைடு முடித்தவங்களுக்குமே வாய்ப்பு அப்ளை பண்ணலாம். ஆட்டோமொபைலு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இது முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப், இந்த இதில் சப்ஸ்ட்ரீம் அல்லது பேசிக் ஸ்ட்ரீம் காம்பினேஷனில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் கரேஜ் அண்ட் வேகன், ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப், ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் பவர், ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் அண்ட் மெக்கானிக்கல், ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, ஜூனியர் இன்ஜினியரிங் வெல்டர், இந்த கேட்டகரிஸில் அதாவது 11
டு இந்த 17 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து எந்த ஸ்ட்ரீம்லேனா மெக்கானிக்கல் சைடு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கலில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங் அல்லது மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் அல்லது மிஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மிஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்த நான் மேலே சொன்னேன்ல அதில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணுறக்கான எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி சிக்னலு, ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி டெலிகம்யூனிகேஷனு, ஜூனியர் இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி டிசைன் ட்ராயிங் அண்ட் எஸ்டிமேஷன், ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி ஒர்க் ஷாப் இவங்கெல்லாம் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, காம்பினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதெல்லாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதில் டிப்ளமோ முடித்தவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் மெட்டீரியல் சூப்பீரியன்டன்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து எனி டிசிப்ளின்ஸ், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ வந்து நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலான்னு தெளிவாக சொல்லிட்டு இப்போ வந்து ஜோன் வைஸ் எந்தெந்த ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. நான் டோட்டலாக என்ன போஸ்ட்டுக்கே எவ்வளோ வேக்கன்சி, டோட்டலாக எவ்வளோ வந்து சென்னை ஜோனுக்கு விட்டுருக்காங்கன்னு நான் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இஎம்யூ அண்ட் டிஆர்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 7 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் வே அண்ட் பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஒர்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் கேரேஜ் அண்ட் வேகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 2 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் மெக்கானிக்கலுக்கு வந்து 3 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 4 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு 11 வேக்கன்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு 4 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி சிக்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்என்டி அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு 5 வேக்கன்சி, அதுக்கப்புறம் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பீரியன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமானது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட் மெட்டீரியல் அண்டு சூப்பரண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 40 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 160 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. 160 வேக்கன்சி வந்து நம்ம சென்னை ஜோனுக்குனே வந்து தனியாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ் வந்து இருக்குது, அன்ரிசர்வ்டு, எஸ்சி எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்னு. ஸோ அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்ன சைஸில் ஃபோட்டோ இது பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த டேபிளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸாக வந்து எப்போ வந்து இருக்குதுன்னா 4/10/2025 வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸாக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/10/2025 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட்டு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ அப்படின்னா 30/11/2025 தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கான
க்ளோசிங் டேட்டு நைட் 12 நீங்கள் வந்து 30/11/2025 அப்ளை பண்ணுறவங்களாம் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2/12/2025. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 3/12/2025 12/12/2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்ஸ் டியூரிங் வைல் எலிஜிபிள் ஸ்க்ரைப் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் தேர் ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் இன் தேர் அப்ளிகேஷன் போர்ட்டல். அதாவது ஸ்க்ரைப் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து நீங்கள் கொடுக்கறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/12/2025 17/12/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.